தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். அவர் நமக்கு அனுகூலமான துணையமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் எப்படி அனுகூலமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறார்களோ, அவருடைய கட்டளையும் கற்பனையும் யாரெல்லாம் கை கொண்டு நடக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஆவியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இவருடைய வாலிப வயதிலே ராஜாவாக பொறுப்பேற்கிறார். அவர் அந்த வாலிப வயதிலே கர்த்தரோடு கூட இருக்கிறார். அவர் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறார். அவர் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நடக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வேதத்தை கை கொண்டு நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட முதலாவது இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் எது வரைக்கும் இருக்கிறார்? அவர் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எங்கெல்லாம் போகிறாரோ, எதெல்லாம் செய்கிறாரோ, அதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. காரணம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நாம் போகும் இடம் எங்கு நமக்கு அனுகூலமான காரியங்களை கொடுக்க வேண்டும் என்றால், அனுகூலமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் போகிற இடம் எங்கும், அப்படின்னா நீங்க செய்கிற ஊழியங்களும் சரி, நாம் செய்கிற வேலைகளும் தான் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இது எந்த சூழ்நிலை? இந்த அசிரியா ராஜா அந்த இஸ்ரேலை முற்றுகையிட்ட பிற்பாடு, யூதேசத்தை முற்றுகையிட்ட பிற்பாடு, இது அவனை ஒடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவன் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. காரணம், எசேக்கியா ராஜா கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எல்லாத்திலையும் இந்த எசேக்கியேல் ராஜாவுடைய தகப்பன் அந்த ராஜாவுக்கு கப்பம் கட்டுவராய் இருந்தார். அந்த முன்னாடி இந்த ராஜாவுக்கு அந்த ஆகாஸ் ராஜா, எசேக்கியேல் ராஜாவுடைய தகப்பனாகிய ஆகாஸ் அசிரியாவின் ராஜாவுக்கு பகுதி கட்டி கொண்டிருந்தார். எப்பொழுது ஆகாஸ் எப்ப கட்டினாரு? ராஜாக்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புத்தகம் 16:8 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு காணிக்கை அனுப்பினான். பாருங்க, ஆகாஸ் மனிதர்களை சார்ந்து கொண்டான், மனிதர்களை பின்பற்றி போய் கொண்டிருந்தான். அதனால தான் அவன் கப்பங்கட்டுவனாய் இருந்தான். ஆனால் எசேக்கியேல் ராஜாவோ அசிரியா ராஜாவுக்கு பகுதி கட்ட மறுத்து விட்டான். காரணம் என்ன? எசேக்கியா ராஜா கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தரும் எசேக்கியா ராஜாவோடு கூட இருக்கிறார். எசேக்கியாவின் காரியங்கள் எல்லாமே அவனுக்கு அனுகூலமாக நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? முதலாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் கர்த்தர் தனக்கு கொடுத்த தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். எப்போ இந்த எசேக்கியேல் ராஜாவை ராஜாவாக அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களோ, சிங்காசனத்துல உட்கார வைக்கிறாங்களோ, அப்போது அவர் கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை சுத்திகரிக்கிறார். என்ன சுத்திகரிக்கிறார்? அப்ப யூதா தேசத்திலிருந்து மேடைகளை அகற்றுகிறான், சிலைகளை தகர்க்கிறான், விக்கிரக தோப்புகளை வெட்டுகிறான், விக்கிரக ஆராதனையை நீக்கி போடுகிறான். அல்லேலூயா. முதலாவது அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிற காரியங்களை தேசத்தை விட்டு அகற்றுகிறார். நாமம் ஞாசனம் ஏற்ற பிற்பாடு நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் இந்த நாளிலே நாம் சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.
ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரவேண்டவென்றால், நம்ம குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, வேலை ஸ்தலம், பிசினஸ் எல்லாம் கைக்கூடி வர வேண்டும் என்றால், இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிக்க வேண்டும். அப்படி சுத்திகரிக்கும் போது கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்த போல நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியா ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:3 வாசிக்கும் போது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம், தாவீது கர்த்தருக்காக எல்லா காரியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆராதனை உருவாக்குகிறார், ஆராதனை வீரர்களை உருவாக்குகிறார், துதி சத்தத்தை உண்டு பண்ணுகிறார், இசைக்கருவிகளை உருவாக்குகிறார், ஆயிரக்கணக்கான பேர்களை தேவனை துதிக்கும்படி நிறுத்துகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்த வகையில் நடக்கிறார். ஆகவே தான் இங்கே அந்த எசேக்கியேல் ராஜா சொல்லுகிறார், அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். ஆமேன். நீங்களும் நானும் நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா இருக்கிறதா நீங்களான சோதித்து பார்க்க வேண்டும். இந்த நாள்ல ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால் அந்த காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதா இருக்கிறதா, கர்த்தர் அங்கீகரிக்கிற காரியங்களா இருக்கிறதா, கர்த்தர் நாம் செய்கிற வேலையும், ஊழியத்தையும், பிசினஸையும், குடும்ப காரியங்கள், குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது, செம்மையானதா இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீதிமொழிகள் 21:2 வாசிக்கும் போது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். ஆமேன். பாருங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாவே தான் இருக்கும். அவங்களுடைய வழி ஏன் அவங்க பார்வைக்கு நம்ம செய்வது எல்லாமே செம்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறாராம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும், சூழ்நிலையும், அவன் சிந்தனைகளும், எண்ணங்களும் கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். ஆனா அந்த ராஜாவா இருக்கிறவர் சாதாரண ஆள் அல்ல. ஒரு சிறுவேளை ஆண்டுகள் ராஜா என்பவர், யூதா கோத்திர ராஜா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். அதே கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே தான் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் எசேக்கியேல் ராஜா மனிதர்கள் பார்வைக்கு அல்ல, கர்த்தரின் பார்வைக்கே செம்மையானது செய்தான். மூன்றாவது காரியத்தை நம்ம வாசிக்கும் போது எசேக்கியேல் ராஜா அவர் வசனத்தை கை கொண்டு நடந்தார். மூன்றாவதாக அவர் வசனத்தை கை கொண்டு நடந்தான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18:6 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஒரு ராஜா பாருங்க, அவருக்கு எவ்வளோ வசதிகள் இருக்குது, எவ்வளவு காரியங்கள் இருக்குது, எல்லாம் பண்ணணும், நமக்கு என்ன இருக்குன்னு இல்லாம அவர் நினைக்கிறாரு. அவர் எப்படி பின்பற்றி போறாருன்னா, கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். நீங்களும் நானும் கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை முழுவதும் கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். உபாகம் 28:9 வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பாருங்க, கர்த்தர் மோசே கிட்ட கொடுத்த கட்டளை நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்போ நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கை கொண்டு நடக்கும் போது, அவர் வழிகளில் நடக்கும் போது, அவர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, உங்க குடும்பத்தை குறித்து என்ன பேசியிருக்கிறாரோ, உங்களை குறித்து கர்த்தர் என்ன தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னைய கர்த்தர் ஒரு பரிசுத்த ஜனமாக வைப்பார். அது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் உங்களை நிலைப்படுத்துவார். இதுவரைக்கும் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத குடும்பம், நிலையில்லாத ஒரு ஊழியங்கள், நிலையில்லாத ஒரு வேலை ஸ்தலம், ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் நிலைப்படுத்துவார் கை கொண்டு நடக்கும் போது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும், குடும்பத்தையும், ஊழியத்தையும், வேலையும் கர்த்தர் இந்த நாளிலே நிலைப்படுத்துவார். மத்தேயு 5:19 பின்பகுதியை வாசிக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். ஹல்லேலூயா.
பாருங்க, இயேசு சொல்லும்போது சொல்றாரு, சொன்ன இவைகளை கை கொண்டு நாம் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவங்களுக்கு வசனத்தை சொல்லுகிறாய் மாத்திரமல்ல இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வசந்தப்படி நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக வாசல்கள் திறந்திருக்கும். பரலோக வாசல் நமக்கு அனுகூலமாய் திறக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும். வசந்த கை கொண்டு நடக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சத்தியத்தை கை கொண்டு வர ஒரு நீதி உள்ள ஜாதி. ஆமென். எல்லாருக்கும் பரலோகம் திறக்காது. சத்தியத்தின்படி நடக்கிறவள், நீதியோடு இருக்கிறவள், ஏனென்றால் சத்தியமாக இயேசுவின் வழியிலே நடக்கிறவள், இயேசு சொன்ன வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவள், நீதியோடு இருக்கிறவள், எல்லா சூழ்நிலும் நீதியை இயேசு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இது வசனத்தின் பிரகாரம் நீதியோடு நடக்கும் போது அப்படியே பரலோகம் திறக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. எல்லோருக்கும் பரலோக வாசல்கள் திறக்கப்படாது. யார் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ பரலோக வாசல் அவர்களுக்காக திறக்கப்படும். 4வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 18:6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து. ஆமென். அவன் ராஜபாரம் எடுத்த பிறகு கூட எல்லாமே அவனுக்கு அனுகூலமாய் வந்த பிறகு கூட அவன் யாரை விட்டு பின்வாங்கவில்லை, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கொண்டிருந்தான். நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாள் யாரை நம்பி இருக்கிறோம்? பாருங்க, இவன் நம்பி இருக்கிற சூழ்நிலை என்ன? சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அசீரிய ராஜா பட்டணத்தை சூழ்ந்திருக்கிறான், பிடிக்க இருக்கிறான். அந்த நிலைமையில அப்படி இக்கட்டான சூழ்நிலையும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நாமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எதை எழுந்தாலும், ஆனால் நாம பின்வாங்கிடக்கூடாது. களைப்பின் மேல் கைவிட்டு பின்னிட்ட பார்க்கிற எவனும் எனக்கு பாத்திரன் அல்ல, சீசன் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். எசேக்கியேல் ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தான், அவரையே நம்பியிருந்தான். ஆகவே கர்த்தர் யூதா தேசத்தின் மீது சுமத்தப்பட்டிருந்த அசீரியாவின் நுகத்தை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவரையே சார்ந்து கொண்டதனால, ஆமென், அவரையே அவர் நம்பிக்கொண்டு இருந்ததுனால, அது மாத்திரமல்ல சத்தியத்தை கை கொண்டு அவர் நடந்ததுனால, சத்தியத்தின்படி அவர் நடக்கும் போது, அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பிரியமானது அவர் செய்ததுனால, அது இல்லாம தேசத்தை சுத்திகரித்ததுனால, இந்த நாளிலே கர்த்தர் அவர்கள் சொல்லுகிறார், அசீரியாவின் நுகத்தை நீக்கி போட்டார். அருமையானவர்களே, உங்களுடைய நுகம் இருக்கிறதா? பிசாசு வச்சிருக்கிற நுகம் இருக்குதா? கர்த்தர் இந்த நாளை அதை நீக்கி போடுகிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்கள் மேல் இருக்கும் சத்துருவின் நுகத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். கவலைப்படாதீர்கள். ஐயோ, இந்த பாரத்தை யார் எடுத்து போட முடியும்? இந்த வேதனை யாரிடத்துல சொல்ல முடியும்? இந்த கண்ணீர் இப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் மகனுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, ஊழியங்கள் இப்படி இருக்குது. கவலைப்படாதீர்கள். சத்துரு வைத்திருக்கிற அந்த நுகத்தை கர்த்தர் இந்த நாளிலே எடுத்து போடுகிறார். அசீரியாவின் நுகத்தை நீக்கி போட்டவர் உங்களுடைய நுகத்தை நீக்கி போடுவார். அந்த யூதா தேசத்தில் சுமத்தப்பட்டிருக்கிற அசீரியாவின் நுகம் இந்த நாளில் உங்க மேல என்னெல்லாம் சுமத்தப்பட்டிருக்குதோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும், சத்துருடைய நுகத்திலிருந்து நீக்கி போட அவர் வல்லவராயிருக்கிறார், நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா கர்த்தரையே சார்ந்து அவரையே நம்பி அவருடைய கட்டைகளை கை கொண்டு நடந்தபடியால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவனுக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்களை முறியடித்தான். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக அவன் சத்துருக்களை நிர்மூலமாக்கினான். 2 ராஜாக்கள் புத்தகம் 18:8 அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தம் காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தம் முறியடித்தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருப்பதால் சத்துருவை விரட்ட முடியும், சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் பெலிஸ்தரை முறியடிக்க கர்த்தர் அவனுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தார். நாமும் நமக்குள்ள இருக்கிற அந்நிய சேனைகளை முறியடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க வசனத்தை கை கொண்டு நடக்கிறீங்க, நீங்க கர்த்தருடைய காரியங்களை பிரியமா இருக்கிறீங்க, நீங்க தேசத்தை சுத்திகரிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எதை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் கூட இருந்தபடியால் தான் அவன் சத்துருக்களை முறியடித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்நிய சேனைகளை முறியடிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்நிய சேனைகள் நமக்குள்ள இருக்குமென்றால் அதை நாம் இந்த நாளில் எடுத்து பொருளா இருக்க வேண்டும். அந்நிய சக்திகள், அந்நிய கிரியைகள் நமக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, ஊழியத்திற்குள்ளே இருக்கிற அந்நிய சக்திகளை, சத்துருவின் கிரியைகளை முறியடிக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாதவர்களை நாம் துரத்த வேண்டும். அல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்கு அனுகூலமாக்கி இந்த நாளில் தருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாய் தருவராக. கேட்கிற உங்களையும் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் கர்த்தாவே, கர்த்தர் அந்த எசேக்கியேல் தீர்க்க ராஜா மூலமா இருந்தது போல ஆண்டவரே, அவர் போகும் இடமெல்லாம் காரியங்கள் அனுகூலமா இருந்தது போல இந்த நாளிலும் ஆண்டவர் உண்மையே நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் அனுகூலமான காரியங்களை உண்டாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவ தாசர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.